மம்மி விளக்கணும் மம்மி, என்ன பண்ணுறீங்க? காலையில் குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டேன். இனிமேல் போய் பால் கரைச்சிடும். விளக்கேற்றி வச்சுட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிஸ் கிச்சன். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமையினால குருவாரம். குருவுக்கு உகந்தனம். குரு பகவானுக்கு இன்னைக்கு கொட்டுக்கடலை குழம்பு வைக்கணும். நான் ஊற வைக்கல. அப்புறம் வேற என்ன பண்ண? தேங்காய் இருக்கு. நீ ஏதாவது வாங்கிட்டு இருந்தா சமைப்போம். இங்கே சமைக்க ஏற்றிடுவோம். பாத்திரத்தை தள்ளி வச்சுக்கோங்க. அதில் என்ன இருக்கு? அதில் மாவு இருக்கு. இட்லி ஊற்ற வேண்டிய மாவு இருக்கு. அது விழுந்துடும். பாலை நெய்வேத்தியம் பண்ணிட்டு டம்ளர் இங்கே தான் இருக்கோ. அதெல்லாம் நைட்டு விலைக்கு போட்ட பாத்திரம். நைட்டு விலைக்கு போட்டு அந்த அந்த இது ஆர்டர் பண்ணது வந்துருச்சா? வந்து கொண்டே இருக்கிறது. நேற்று புது திங்ஸ் என்னென்னோ வாங்கியிருக்கீங்க. எங்கே? ஆமாம், நாட்டு சக்கரை, டீ தூள். இது வந்து 218 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். சக்கரா கோல்டு. சக்கரா கோல்டு 220 ரூபா போட்டிருங்க. 218 ரூபா 1/4 கிலோ. இது 1/4 கிலோ ஏவிடி 98 என்னமோ போட்டிருக்கீங்க. 100 ரூபா போட்டிருக்காங்க. இது நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை 2 கிலோ. கடுகு. இது வந்து வெந்தயம், பெருஞ்சீரகம். அவ்வளோதான். இந்த கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஆமாம், இதுவே 560 ரூபா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். விலை தான் கூட தானே விற்கிதுலாம். 560 ரூபா. அப்புறம் இன்னைக்கு டிஃபன் இட்லியா? இன்னைக்கு டிஃபன் இட்லி தான் ஊற்றணும். மாவு இருக்கு. இட்லி ஊற்றி ஏதாவது தக்காளி, கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு கோஸ்மல்லி எடுத்து பச்சை மிளகா போட்டு. கோசமல்லி? அது என்ன பேர்? கோஸ்மல்லி இந்த காலத்துலேயும் பண்ணுறாங்க. அதுதான் கத்திரிக்காய் சுஜியோ பஜ்ஜியோன்னு சொல்கிறாங்க. அதுதான் கத்திரிக்காய் சுஜியோ என்னமோ சொல்கிறாங்க. கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் சேர்த்து ஒன்றா வேக போட்டு கடைஞ்சிடுறாரு. பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு கடைஞ்சிடுறாரு. டீக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் மக்களே. ஆமாம், டீத்தூள், அப்புறம் நாட்டு சர்க்கரை. எல்லாம் சிறிதளவு போட வேண்டுமா? சிறிதளவு. இந்த நாட்டு சர்க்கரை தான் வாங்குவீங்களா? நாட்டு சர்க்கரையில இது ஒன்று தான் இருக்கா? இல்லை இந்த நாட்டு சர்க்கரை தங்கம் நாட்டு சர்க்கரை. அது சுகர் ஃப்ரீ.
வசந்தம். வசந்தம் ஒன்று, தங்கம் ஒன்று. ஆமாம். விதவிதமான நாட்டு சர்க்கரை. எல்லாத்துக்கும் கம்பெனி வேறு, பேர் வேறு. இப்போ சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்துடலாம். பூசிட்டு குளிச்சுட்டேன். குளித்து முடித்தால் விபதி பூசுறாங்க. காலையில் நேரமே குளிச்சாச்சு. இனிமேல குளிர் இல்லை ரொம்ப. இப்போ குளிர் கம்மியாக தான் இருக்கு. மம்மி வெள்ளனா குளிச்சுட்டனால சொல்கிறாங்க. இத்தனை நாள் ரொம்ப குளிராக இருக்கும். அப்பா சரி, இதை டீயில் ஊற்றிடுவோம். டீக்கு அந்த ஒரு சகோதரி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, மகாலட்சுமிக்கு நாங்கள் சாமி கும்பிட்றது இல்லை, எதுவும் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஆந்திரா பக்கம் ஏதோ கோயிலில் ஏதோ பேர் வச்சு கும்பிடுவாங்கன்னு. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு எங்களுக்கு கமெண்ட் பண்ணாக்கும். ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள், எனக்கு தெரியாததை நாங்கள் கேட்டுக்கிறோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. டீ கொதிச்சிருச்சு. இந்த டீ யார் கண்டுபிடிச்சா? இங்கிலீஷ்காரங்க. அது அவங்க நாட்டுக்கு குளிருக்கு குடிக்கிறது, நம்ம நாட்டுக்கு வெயிலுக்கு இது குடிக்கணுமா? ஆனால் குடிக்கிறோம் எல்லாரும். வெயிலே அதானே குடிக்கிறிய. வெயில் அடிச்சிருச்சுன்னா 11-12 மணிக்கு ஜூஸ் குடிச்சா அப்பயும் ஜூஸ் குடிக்க தோணும்ல, டீ தான் குடிக்க தோணும். வெளிநாட்டுக்காரங்களுக்கு கூலிங் கிளைமேட்டு, அவங்களுக்கு குடிக்கலாம். நம்மளுக்கு கூலிங் கிளைமேட் இல்லை. ஆனால் அவங்க வரட்டி குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெளிநாட்டுக்காரங்க. நம்ம பால் டீ தானே குடிக்கிறோம். ஆனால் டீ பொதுவாக நல்லதான், காஃபி தான் கிட்டதான். டீ பொதுவாக நல்லதான். ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிடுவாங்க. இந்த வந்துட்டாங்க வெள்ளிக்கு நம்ம வீட்டுக்கு. வாங்க வாங்க, டீ சாப்பிடுவாங்க. எத்தனை பேர் அந்த டீ குடிப்பீங்களா? என் மனசு நல்ல மனசு ஃப்ரெண்ட்ஸ். நான் எத்தனை பேருக்கு வந்தாலும் செய்வேன், என்னால் முடியும், செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்க மாதிரி சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக செய்வேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ எல்லாருக்கும் தர்றேன். டீயில் சாப்பாடே போட்டா போச்சு. என்ன இப்போ நம்ம பண்ணுறது சாப்பாடு பண்ணுறோம், நமக்கு தெரிஞ்சது சாப்பாடு பண்ணி போடுறோம். ஓகே, வாங்க சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக சமைப்பாங்களா இருக்கும் அவங்கெல்லாம். சரி, டீ குடிச்சிட்டு வருமா? பா, டீ குடிச்சிட்டு வரும். காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லி, கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம்லாம் போட்டு கோசுமல்லி, இதுதான் காலை டிஃபன்.
ஹலோ வலிக்கணும் மம்மி, என்ன பண்ணுறீங்க? நைட் ரொட்டீன். வணக்கம் வணக்கம். நம்ம எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம். எல்லா உறவினர்களுக்கும் வணக்கம் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் நைட்டு என்ன டிஃபன் பண்ணியிருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. நாங்கள் இப்போ தான் பண்ண போகிறோம். இட்லி தான் ஊற்றணும். இட்லி ஊற்றி காலையில் வச்சுதான் இருக்குது. கூப்பிட்ருக்கு. இவன் காலேஜ் போயிட்டு வந்தான் இன்னைக்கு. அதனால மத்தியானம் சமைச்சது அவனுக்கு சாதம் இருக்குது. ஒரு நடை இட்லி ஊற்றினா போதும். கூட்டு இருக்கு, குழம்பு இருக்கு, மீன் குழம்பு இருக்கு. அப்புறம் இன்னைக்கு டே எப்படி மம்மி போச்சு? இன்னைக்கு டே வேலை அவ்வளோ இருந்துச்சு. வெளியில் இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற மரத்தை வச்சு அதுலேருந்து தேக்கு மரத்துலேருந்து அவ்வளோ சருகை கொட்டுது ஃப்ரெண்ட்ஸ். அதை கூட்டுறதுக்கே ரொம்ப சிரமமாக போச்சு. அதை கூட்டி அவ்வளோ இதுவாக இருக்குது. அவ்வளோ கிடக்கு கூட்டுறது. அவங்க மரம் வச்சு வளர்க்குறதுக்கு நம்ம கூட்ட வேண்டியதாக இருக்கு. ரொம்ப சிரமமாக இருக்கு. அவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய என்ன பண்ணுறது? சொன்னாலும் வந்து வெட்ட மாட்டேங்கிறாங்க. ஒரு சிலதான் அவங்கள தானா புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு. அப்படின்னா யாரும் இருக்கா அந்த காலத்தில்? நானும் ஒரு 3 வாட்டி ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவங்ககிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி. அவர் இந்த வரேன் அந்த வரேன், நான் திருச்சியில் வேலை பார்க்குறேன், அங்கே வேலை பார்க்குறேன், இங்கே வேலை பார்க்குறேன். என்ன பண்ணுறது? பொறுமையாக தான் வாழ வேண்டியதாக இருக்குது. வாழ்க்கையை பொறுமையாக வாழ்ந்தால் தான் வாழலாம். அப்புறம் இன்றைக்கி என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க? இன்னைக்கு காலையில் என்ன வாசல் இதெல்லாம் கூட்டினேன். அப்புறம் வந்து செடிக்கு கத்திரி செடி நட்டுருக்கோம்ல, அதுக்கு தண்ணி ஊற்றுனேன். கத்திரி செடி கண்ணுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுனேன். ஓசில் விட்டேன் தண்ணி, அதை விட்டேன். அதுக்கப்புறம் கரண்ட் இல்லை. இன்னைக்கு வந்து இது ஷட் அவுட், கரண்ட் இல்லை. காலையில் தான் வெளில நான் குளிச்சுட்டேனே. அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அப்புறம் வந்து தான் அப்புறம் மத்தியானம் முட்டைக்கோஸ் கூட்டு வச்சு சாதம் தவளையில் வடித்தேன். இந்த ஒயிட் ரைஸ் சாதம் தவளையில் வடித்தேன், ஒயிட் ரைஸு. அப்புறம் முட்டைக்கோஸ் கூட்டு, இந்த இதெல்லாம் மதியம் லஞ்சா? முட்டைக்கோஸ் கூட்டு மத்தியானம். ஆமாம், மத்தியானம் செஞ்சேன். முட்டைக்கோஸ் கூட்டு நல்லா இருக்குது. அப்புறம் நீ காலையில் வச்ச இது அது என்ன, கோசமல்லி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு. அப்புறம் சாயந்தரம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம்தான் இது வீடு கூட்டினேன். வீடு கூட்டிட்டு பாத்திரம் விளக்கி போட்டுட்டு இப்படி தான் முடிச்சு கொடுத்து நீ கொடுத்து. ஆனால் ஒரு பழம் விற்கிற வியாபாரிக்கு கூட ஃப்ரெண்ட்ஸு ஒரு நாளைக்கு எப்படியும் 1000 ரூபா கிடைக்குதுங்கிறாங்க வண்டியில் பழம் விற்கிறவங்களுக்கு. ஆனால் இந்த இன்ஜினியர் படித்தவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸு. இன்ஜினியர் படித்த பசங்க தான் பாவம். சாஃப்ட்வேர் போகிறவங்க பரவாயில்ல, சாஃப்ட்வேர் போகிறவங்களுக்கு பரவாயில்ல, அவங்களுக்கு சேலரி நல்லா இருக்குது. சர்டிஃபிகேட்டும் அங்கே கொடுக்க வேண்டாம். காலேஜுகளில் வந்து சர்டிஃபிகேட்டையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. அது ரிட்டர்ன் திருப்பி வேண்டாம்னா வாங்குறதுக்கும் சிரமமாக இருக்குது. சிரமமாக தான் இருக்குது. இன்ஜினியர் எம்இ படிச்சுட்டு இப்போ பிஹெச்டி படித்தாதான் அது ஒரு குவாலிஃபிகேஷனுங்கிறாங்க. பிஹெச்டியும் படிக்கணுங்கிறாங்க. அப்படி படித்தாலும் என்ன சேலரி கிடைக்குது? சேலரியும் ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. சும்மா இந்த இது படிப்பு. வெளிநாட்டில் எதுவும் வேலை பார்த்ததையும் போய் வெளிநாட்டுக்கு போக வேண்டியதானே? வெளிநாட்டுக்கு போகலாம். அது படித்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப கொடுக்கணுமாம்ல காசு வெளிநாட்டுக்கு போகிறது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுமே அப்படித்தான் போல. காலேஜுகளில் வேலை பார்த்தா சேலரி ரொம்ப கம்மி தான் போல. அதுவும் 100 இது அப்பா என்னமோ பெரிய என்னமோ எதையோ தூக்கி தந்த மாதிரி, பெரிய இது கிரீடத்தையே தூக்கி தந்த மாதிரி இதுங்கிறாங்க. அப்பா இதுக்கு அழகாக படிக்காமலே வண்டியில் பழத்தை விற்றுட்டு இந்த ஒன்றும் இல்லை, இந்த பழைய ஜாமான் பிறக்கிறவங்க கூட பரவாயில்ல, அவங்களுக்கு கூட மாதத்துக்கு 60,000 70,000 கிடைக்குதான்.
பழைய இரும்பு ஜாமான் வாங்குறது கூட. நம்ம படிச்சுட்டு நமக்கு அது கூட கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளோ தூரம் செலவு பண்ணி படிச்சுக்கிட்டு ஒன்றுக்கும் இல்லை. ஒரு வீடுன்னா ஒரு பையனாக்கா அவனுக்கு கல்யாணம் பண்ணணும், ரெண்டு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கணும், அவங்க தலைக்கு எண்ணெய் வாங்கி தடவணும், வீட்டு வாடகை கொடுக்கணும். இது எல்லாத்துக்கும் மாதம் எவ்வளோ வரும் பட்ஜெட்டு? அந்த அளவு கொடுக்குறாங்களா எந்த காலேஜ்லேயும்? கொடுக்குறது ரொம்ப சிரமமாக இருக்கு. பாவம் இந்த படித்த பசங்க தான் ரொம்ப வேஸ்ட்டு. இதில் என்ன வச்சுருக்கீங்க சைடில் இந்த சட்டியில்? இது சுடு தண்ணி. ஆனால் இதுலேயும் சாஃப்ட்வேர் என்ன டிபார்ட்மெண்ட் படித்தாலும் சாஃப்ட்வேர் போகிற பசங்க பிடிச்சிடுறாங்க. சாஃப்ட்வேர் போகிறவங்க, மெக்கானிக்கல் படித்த பசங்க சாஃப்ட்வேர் போகிறாங்க, எது படிச்சு வந்தாலும் போயிடுறாங்க. என்னமோ சொல்கிறாங்களே, கோட்டையில் பிறந்தாலும் போட்ட விதி போகுமான்னு, அந்த கதைக்கு தான். இந்தியாவில் படித்தவங்க கதியெல்லாம் அப்படித்தான். ஒரு குடும்பம் நடத்த 10 அளவுக்கு சம்பளம் கொடுத்தாங்கன்னா கூட பரவாயில்ல. இட்லி ரெடி ஆயிடுச்சு. அது ஏன் இட்லி குழிக்குள்ள 2 ஓட்டையாக இருக்குது? அப்போதான் ஆவி அது வழியே தான் வரும். இது வழியே தான் இங்கேருந்து ஆவி, இந்த ஆவி இது வழியே வந்து தான் அவியும். இப்போ வர சில்வர்லாம் இந்த இடம் சும்மா இருக்கும், அப்படின்னா மாவு ஊத்துறதுக்கு இந்த இடத்துல ஓட்டை விட்டுருப்பாங்க. இந்த ஆவி இதை அவிச்சிடும். இப்போ வரதுல ஸ்பூனில் துணி போடாமல் தானே ஊற்றுறாங்க. துணி போடாமல் ஊற்றுறனால இந்த இடத்துல ஓட்டை இருந்துச்சுன்னா கீழே ஊற்றிடும்ல. அதனால நம்ம துணி போடுறதுனால இது எப்படி. நைட்டு டின்னர் ரெடி ஆயிடுச்சு. இட்லி சாப்பிடலாம் வாங்க. இட்லி வாங்க. எங்கள் இட்லி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா எப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி பூவாக தான் இருக்கும், நல்லா இருக்கும் இட்லி. ஸோ இது அது இங்கே கரண்டிங்க முட்டைக்கோசு கூட்டு, இது கோஸ்மல்லி, இது சாதம் ஒயிட் ரைஸ். இதுதான் நைட்டுக்கு டின்னர். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.